السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இவ்வாறு நாம் அல்லாஹுக்காக ஒன்று சேர்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்மை விசேடமாக மலக்குகளிடம் நினைவு கூர்வதாகவும் அவனுடைய ரஹ்மத் நம்மீது இறங்குவதாகவும் இந்த மஜ்லிஸிலே நம்மோடு மலக்குகள் வந்து உட்கார்ந்திருப்பதாகவும் அந்த மலக்குகளை சாட்சியாக வைத்து அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்குவதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறான சிறப்புகள் நிறைந்த ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னைத்தானே சுத்தப்படுத்துதல் இன்றைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். அண்மையிலே வாட்ஸ்அப் போன்ற தொடர்பு சாதனங்களில் ஒரு வாசகத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இன்று மனிதன் எப்படி இருக்கிறான் என்றால், அடுத்தவருடைய விஷயத்தில் நீதிபதியாகவும் தன்னுடைய விஷயத்தில் லோயராகவும் அவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதாவது அடுத்தவனுக்கு உடனடியாக தீர்ப்பு கொடுத்து விட வேண்டும், தன்னுடைய விஷயத்தில் டிஃபெண்ட் பண்ணி தன்னை பாதுகாத்து தான் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இன்று எல்லா மனிதர்களிடமும் காணப்படுகிறது என்ற அந்த செய்தியை பரவலாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது உண்மையான ஒரு வாசகம்தான். இன்றைக்கு நம்முடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும்போது பெரும்பாலும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துகின்ற நிலை எல்லோரிடமும் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையால் நான் சுத்தமானவன் என்று சொல்லாவிட்டாலும் கூட நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது நான் சுத்தமானவன் என்று பிரகடனப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பயானுக்கு போகிறோம். பயானுக்கு போகக்கூடிய இடங்களிலே பயான் ஏற்பாட்டாளர்களாக இருக்கலாம், அல்லது அந்த பிரதேசத்திலே நம்மை அறிமுகமானவர்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக நம்மை சந்திக்கிறவர்கள் நாம் தான் பயானுக்கு செல்லுகிறோம் என்பதை அறிகிறவர்களாக இருக்கலாம். உடனே வந்து என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எங்களுடைய ஊரிலே ஷேக் இப்படியெல்லாம் இருக்கிறது, இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், பெண்கள் இப்படி இருக்கிறார்கள், இளைஞர்கள் அப்படி நடக்கிறார்கள், இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும். அதே போன்று கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை பார்த்தால் அங்கு வந்து உட்கார்ந்து அவர் இப்படி செய்கிறார், இவர் அப்படி செய்கிறார், இதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று தீர்ப்பு தேடுகிற நிலையைத்தான் அங்கு பார்க்கிறோம். யாரும் வந்து ஷேக் என்னிடம் இப்படி ஒரு நிலை இருக்கிறது, என்னால் தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபட முடிவதில்லை, ஜமாத்தோடு தொழக்கூடிய நிலை என்னிடம் காணப்படுவதில்லை, நான் பொருளாதாரத்தில் ஹலால் ஹராம் மிக பேணுதலாக மேற்கொள்ளக்கூடிய நிலை என்னிடம் இல்லை,
நான் என்னுடைய மனைவியுடைய விஷயத்தில் தவறாக நடக்கிறேன், என்னுடைய கணவனுடைய விஷயத்தில் நன்றி கெட்டவளாக நான் இருக்கிறேன், என்னுடைய பெற்றோரை என்னால் சரியான முறையில் கவனிக்க முடிவதில்லை, சுன்னாக்களை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடிவதில்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான சுன்னாக்களை படிக்கிறேன், ஆனால் ஓரிரண்டு சுன்னாவைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க முடிகிறது, எனக்கு நாளாந்தம் குர்ஆனை ஓத முடிவதில்லை, சுன்னத்தான தொழுகையிலே ஈடுபட என்னால் முடிவதில்லை, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்க என்னால் முடிவதில்லை, எனவே எனக்கு ஏதாவது நசீஹத் சொல்லுங்கள், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், என்னுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய முறையில் ஒரு உரையாற்றுங்கள் என்று கேட்கிறவர்களுடைய நிலை மிக அரிதாகவே இருக்கிறது. எல்லோரும் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் முன்சஃபிலே தொழுகிற வளமையுடையவனாக இருந்தால் நான் தான் சுவர்க்கவாதி என்று நினைக்கிறேன். என்னிடத்திலே ஒரு சில சுண்ணாக்களை பேணக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. நீண்ட தாடி வைப்பேன், கரண்டைக்கு மேலே என்னுடைய ஆடையை உயர்த்தி கொள்வேன். உடனடியாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நான் தான் சுவர்க்கவாசி. சில பெண்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், தங்களை முழுக்க மூடி மறைத்துக் கொள்வார்கள். சில தரிசுகளுக்கு, பள்ளிவாசல்களில் நடக்கிற வகுப்புகளுக்கு, பயான் நிகழ்ச்சிகளுக்கு போய் வருவார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நான் தான் சுவர்க்கவாசி. இன்னும் சிலர் தாவா பணிகளிலே ஈடுபடுவார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் தான் சுவர்க்கவாசி என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரையுமே அவர்கள் பார்க்கிற பார்வை இருக்கிறதே, அந்த பார்வை மிக பயங்கரமான பார்வையாக இருக்கிறது. அதை அவர்களுடைய பேச்சுகளின் மூலம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். யாருமே சுத்தமானவன் கிடையாது, யாருமே நல்லவன் கிடையாது, யாருமே சுன்னாவை பின்பற்றுகிறவன் கிடையாது, யாருமே ஹலால் ஹராம் பேணுகிறவன் கிடையாது, யாருமே தௌஹீதிலே ஸ்ட்ராங்காக இல்லை, தௌஹீத் வாதிகள் எல்லோரும் தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் பட்டியலிட்டுக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய நிலையை பற்றி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நான் தான் ஸ்ட்ராங்கான தௌஹீத்வாதி, நான் தான் ஸ்ட்ராங்கான சுன்னத்வாதி, நான் தான் ஸ்ட்ராங்காக ஹலால் ஹராம் பேணுபவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களுடைய நிலையை பார்த்தால் சீதனம் வாங்க மாட்டார்கள், ஆனால் வட்டியோடு தாராளமாக தொடர்பிருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹலால் ஹராம் விஷயத்திலே பேணுதலாக இருப்பார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை, வியாபாரத்தை பார்த்தால் இஸ்லாம் அங்கே பேணப்பட்டிருக்க மாட்டாது. அவர்கள் லஞ்சம் கொடுப்பார்கள், அவர்கள் லஞ்சம் வாங்குவார்கள், அவர்கள் வியாபாரம் செய்யும் போது பொய் சொல்லி வியாபாரம் செய்வார்கள், ஏமாற்றி வியாபாரம் செய்வார்கள், யாரிடமாவது கடனுக்கு வாங்கிவிட்டால் அந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டார்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் போது, நான் சீதனம் வாங்கவில்லை, நான் மனைவியுடைய வீட்டிலே இல்லை, எனவே நான் தான் பியூர் தௌஹீத்வாதி, ஒரிஜினல் தௌஹீத்வாதி, எந்த கலப்படமும் மற்ற கொள்கைவாதி நான் தான் என்று சொல்லுவார். போய் பார்த்தால் ஓடக்கூடிய கார் லீசிங்கில் எடுத்திருப்பார். வீட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தளபாடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல எடுக்கப்பட்டிருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வட்டி முறையில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிரெடிட் கார்டு தாராளமாக யூஸ் பண்ணிட்டே இருப்பார். வட்டிக்கு சைன் பண்ணி கிரெடிட் கார்டு எடுத்து கிரெடிட் கார்டை சிம்பிளா யூஸ் பண்ணி கொண்டிருப்பார். ஆனால் வைஃபோட வீட்டில் அவர் இருப்பதில்லை. எனவே அவர் தௌஹீத்வாதி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது இன்றைக்கு பரவலாக இருக்கிற ஒரு பெரிய நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் குர்ஆன் சுன்னா பேசுகிற வட்டத்திலும் பார்க்கலாம், தப்லீக் வட்டத்திலும் பார்க்கலாம், ஜமாத்தே இஸ்லாமியினுடைய வட்டத்திலும் பார்க்கலாம், இஹ்வான்களுடைய வட்டத்திலும் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நிறைய பேரை போய் பார்த்தால் அவர்கள் எல்லோருமே நாங்கள் சொர்க்கவாதி, மற்றவனெல்லாம் கேடுகட்டவன், மற்றவனெல்லாம் தரம் இல்லாதவன் என்று பேசக்கூடிய நிலையை என்று பார்க்கிறோம். இதனால் தான் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துதல் என்கிற இந்த தலைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக மாறுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒரு விஷயத்திற்கு உடன்பட்டிருக்கிறோம். என்ன விஷயம் என்றால், குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும், சுன்னாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது. அதிலும் இன்னும் ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்க கூடாது. வஹீல சிலதை ஏற்றுக்கொள்வது சிலதை விட்டுவிடுவது என்கிற போக்கும் வழிகட்ட போக்கு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன் ஹதீஸ் என்று வந்தால் பிறைக்கு மாத்திரம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது, அல்லது பெண் வீட்டு விருந்துக்கு மாத்திரம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது.
அல்லது வேறு சில ஒரு சுன்னாக்களுக்கு மாத்திரம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் என்பது பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு குர்ஆன் வசனத்தை ஓரிடத்தில் ஏற்று இன்னமொரு குர்ஆன் வசனத்தை இன்னமொரு இடத்தில் விடுவது என்பது யூதர்களுடைய நடைமுறை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا. வேதத்தில் சிலதை ஈமான் கொண்டு சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? இப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு பிடித்ததையும் உங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய திங்கிங் இதற்கு ஏற்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு உங்களை பாதிக்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை ஓரம் கட்டுகிற போக்கு உங்களிடம் இருக்கிறதா? فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا. இந்த உலகத்தில் உங்களுக்கு இழிவை தவிர வேறொன்றும் இல்லை. ويوم القيامة يردون إلى أشد العذاب. மறுமையிலே கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சும்மா பித்அத்தை குல்லு பித்அத்தின் தலாலா, பித்அத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற அந்த ஹதீஸை உள்வாங்கிவிட்டு பித்அத் என்றால் உயிரை கொடுப்பதற்காக அந்த இடத்தில் நிற்கிறோம். பித்அத்தை எதிர்க்க வேண்டும், பித்அத்தை செய்யக்கூடாது, இது தெளிவான விஷயம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் அந்த இடத்தில் கொடுக்கிற முக்கியத்துவம் குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார் என்ற அந்த ஹதீஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சில நேரங்களில் சில குர்ஆன் வசனங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அந்த வகையில தான் தன்னைத்தானே சுத்தப்படுத்துவதை அல்லாஹ் குர்ஆனில் தடை செய்கிறான். சூரத்து நஜ்மிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தாதீர்கள். யாரும் போய் நான் நல்லவன், நான் தான் சுன்னத்துவாதி, நான் மட்டும்தான் அப்படி, நான் மட்டும்தான் இப்படி என்று நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தாதீர்கள். ஹு அஅலமு பிமன் இத்தகா, உங்களில் யாரிடத்தில் தக்வா இருக்கிறது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், நீங்க உங்களை சுத்தப்படுத்தாதீங்க. உங்களில் யாருக்கு தக்வா இருக்கிறது என்பது அவனுக்கு மிக நன்றாக தெரியும். அதே நேரத்தில் யூதர்களை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள் அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்கள் நாங்கள் தான், சுவர்க்கம் எங்களுக்கு மாத்திரமே உரியது. இப்படி அவர்கள் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசாவில் கேட்கிறான், அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்துகிற இந்த கூட்டத்தை நீர் பார்க்கவில்லையா? கேவலமாக அல்லாஹ் கேட்கிறான், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்துகிற இந்த கூட்டத்தை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஒரு வசனத்தில் பரிசுத்தப்படுத்தாதீர்கள், இன்னும் ஒரு வசனத்தில் பரிசுத்தப்படுத்துகிறவர்களை அல்லாஹு தஆலா கேவலமாக விமர்சிக்கிறான். இது குர்ஆனுடைய கட்டளை. அங்கே ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயங்களுக்கு கொடுக்கிற அந்த அழுத்தம் ஏன் இந்த குர்ஆன் வசனத்திற்கு கொடுக்கப்படவில்லை? அன்புள்ள சகோதர சகோதரிகள், நான் ஏற்கனவே சொன்னபடி வாயால சொல்லாட்டியும் நம்முடைய நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு சில இளைஞர்களை பார்க்கிறோம், அவங்க நடக்கிற நடையில பார்த்தாலேயே ஒரு நான் தான் சுவர்க்கவாசின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றவற்றில் எழுதும் போது நீங்க பாருங்க, அந்த திமிர், அந்த ஆணவம், தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற காட்சிகள் ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வைத்து உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். புகாரியிலே வருகிறது. அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வைத்து உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். மையத்தை பார்ப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வரும்போது அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா அபஸ் ஸாயிப் அக்ரமக்கல்லாஹ் ஷஹாதத்தி அலைக், நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்தியாவே, இவர் பரிசுத்தமானவர், இப்படியான நிலையில் இருக்கிறார் என்று உமக்கு அறிவித்தது எது? உனக்கு எப்படி தெரியும்? அவர் மௌத்தாகி விட்டார், அவருடைய விஷயத்தில் நல்லதை நாடுவோம், சாட்சி சொல்ல நம்மால் முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்ன
செய்திதான் நாம் எல்லோரும் ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறேனே, என்னுடைய நிலையே என்ன என்று எனக்கு தெரியாது என்றார்கள். அல்லாஹு அக்பர். என்னுடைய நிலையே என்ன என்று எனக்கு தெரியாது என்று இருக்கும்போது நீ போய் அக்ரமக்கல்லா என்று அவருக்கு தஸ்கியா எப்படி கொடுப்பாய் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு உண்மையை காண முடிகிறது. சஹாபாக்கள் பெரும்பாலும் அல்லாஹுடைய தூதரிடம் போய் நின்று, யா ரசூலல்லாஹ், அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் என்று சொன்னதோ கேட்டதோ கிடையாது. பெரும்பாலும் அவர்கள் பெரும்பாலும் தங்களைத்தான் முஹாசபா செய்வார்கள், தங்களைத்தான் குற்றம் சாட்டுவார்கள், அவர்களுடைய நிலையை எண்ணி வருந்துவார்கள், அதற்காக வேண்டி கவலைப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை படிக்கும் போது ஆச்சரியப்பட்டு விடுவோம். அந்த அளவுக்கு அவர் தன்னை கடைசி வரைக்கும் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தார். இதற்குள் இந்த உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருக்கு அடுத்தது சிறந்தவர் யாரு? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதுல 10 பேர் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சாட்சி சொல்லப்பட்ட 10 பேரில் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் 4 பேரும் உஹத் மலையிலே ஏறி நிற்கிறார்கள். நிற்கும் போது அங்கே எர்த்குவேக் ஏற்படுகிறது. உஹது மலை ஆடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதத்தினால் மலையில் உதைத்து சொன்னார்கள், உஸ்புத்தியா உஹத், உஹதே ஆடாமல் அசையாமல் அப்படியே இரு. ஃபஇன்ன அலைக நபிய்யுன் வஸித்தீகுன் வஷஹீதான். அல்லாஹு அக்பர். உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகளும் நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 ஷஹீதில் ஒருவர் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழராக இருந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிச் செல்கிறார்கள். தேடிச் சென்று அவர்களிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக உன்னிடம் கேட்கிறேன், உன்னிடத்திலே முனாஃபிக்குகளுடைய பெயர் பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். அந்த பட்டியலில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன சகோதரர்களே, யார் உமர்? அவர நிலையை பாருங்க. முனாஃபிக்குகளுடைய பேர் பட்டியலில் என்னுடைய பேரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இப்னு அபி முலைகா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாபியை சொல்லுகிறார், நான் 30ற்கு மேற்பட்ட நபித்தோழர்களை சந்தித்திருக்கிறேன். அவர் ஒரு தாபியை. அவர் சொல்றார், நான் 30க்கு மேற்பட்ட நபித்தோழர்களை சந்தித்திருக்கிறேன் என்று. அவருக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. கிடைத்தவர்களை பற்றி சொல்லுகிறார், அவர்களில் யாருமே என்னுடைய ஈமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை போன்றது என்று சொன்னது கிடையாது. என்னுடைய ஈமான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை போன்றது என்று சொன்னது கிடையாது. அவர்கள் எல்லோருமே எங்களிடமும் நிஃபாக் இருக்குமோ என்றுதான் பயந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே எங்களிடமும் நிஃபாக், நயவஞ்சகம் இருக்குமோ என்றுதான் பயந்து கொண்டிருந்தார்கள் என்று இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இன்றைக்கு இருந்து கொண்டு சஹாபாக்களை விட நான் சிறந்தவன் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால், இவனை விட தன்னை தஸ்கியா பண்ணக்கூடியவன், தன்னை தூய்மைப்படுத்தக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும்? சஹாபாக்களை விட நான் சிறந்தவன்,
இப்படி பப்ளிக்கா மேடையில் நின்று பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், சவால் விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்கள் இருக்கின்றன, அந்த 3 மனிதனை அழித்து விடக்கூடியது என்றார்கள். தபரானிலே வரக்கூடிய ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹஸன் லி கைரிஹி என்று சொல்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அழிக்கக்கூடிய அந்த 3ல் ஒன்றுதான் இஜாபுல் மர் பினஃப்ஸிஹி. ஒரு மனிதன் தன்னை பெரிசா நினைக்கிறது, எல்லாவற்றிலும், அமல்களுடைய விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், நடைமுறையில், எல்லாவற்றிலும் தன்னை பெரிதாக ஒரு மனிதன் நினைப்பது அவனை அழித்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார்கள், சும்மா ஸ்மார்ட்டா உடுத்து, அழகான ஆடை அணிந்து இப்படி போய்கொண்டிருக்கும் போது அவனோட மனம் அவனுக்கு சொல்லுது, நான் தான் ஸ்மார்ட்டானவன் என்று அவனுக்குள் ஒரு பெருமை அவனை அறியாமல் வருகிறது. அப்படி வரும்போது அவனை பூமி விழுங்கிக் கொள்கிறது. மறுமை நாள் உண்டாகும் வரைக்கும் பூமியின் அதல பாதாளத்திற்கு அவன் போய்கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ட்ரெஸ் அணிந்து அதில் இந்த இஜாப் என்கிற அந்த தற்பெருமை ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அவனுக்கு அழிவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் அமல்களுடைய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான், வல்லதீன யுஅதூன மா ஆதவ் வகுலூபுஹும் வஜிலா. அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், செலவு செய்யும் போது அவர்களுடைய உள்ளம் பயந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்ப அல்லாஹ் கொடுத்ததில் செலவு செய்யக்குள்ள பயம் வரணுமா, மகிழ்ச்சி வர வேண்டுமா? அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் நிறைய. நீங்கள் பள்ளிக்கு வந்து கேட்குறீங்க தாரன், ஓஃபனேஜுக்கு வந்து கேட்குறீங்க தாரன், தாவாவுக்கு வந்து கேட்குறீங்க தாரன். இப்படி தரும்போது என்னுடைய மனதில் மகிழ்ச்சி வர வேண்டுமா, பயம் வர வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், சிறப்பித்து சொல்லுகிறான், புகழ்ந்து சொல்லுகிறான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், செலவு செய்யும் போது வகுலூபுஹும் வஜிலத்துன், அவர்களுடைய உள்ளம் நடுங்கிக் கொண்டு பயந்து கொண்டிருக்கும். ஆயிஷா நாய்க்கு ஆச்சரியம் வருகிறது. இப்போ நம்ம கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஆச்சரியம் வருது. ஆச்சரியப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கொடுக்கும் போது பயந்து பயந்து கொடுக்கிறாங்கன்னு சொன்னால் இவர்கள் என்ன குடிகாரர்களா, இவர்கள் என்ன திருடர்களா? பாவம் செய்யறான் கொடுக்கிறான், பயம் வருமா இல்லையா? அப்படிப்பட்டவனா என்று கேட்ட நேரத்தில் இல்லையா பின்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே அப்படி அல்ல, இவர்கள் தொழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள். ஆனால் என்ன பயம் தெரியுமா? என்னுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்கிற பயம். அல்லாஹ் அக்பர். எப்போ வந்திருக்கு சகோதரர்களே நமக்கு? நம்மள எத்தனை பேர் நம்மிடத்தில் நிஃபாக் இருக்குமா என்று பயப்பட்டிருக்கிறோம்? நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், அது வேற விஷயம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரத்துஹு ஹஸனத்துஹு வ அஸஅத்துஹு ஸய்யிஅத்துஹு ஃபஹுவல் முஃமின். யாருடைய நன்மை அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ, யாருடைய பாவம் அவருக்கு கவலையை தருகிறதோ அவர்தான் மூமின் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சியை தர வேண்டும், ஆனால் மமதையை தந்துவிடக்கூடாது. நான் இன்று ஜமாத்தோடு ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றினேன், இன்று நான் ஜமாத்தோடு இஷா தொழுகையை நிறைவேற்றினேன். இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு நிறைவேற்றினால் அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானின் தொழுகையில் 10ல் ஒன்றைத்தான் ஏற்றுக்கொள்கிறான், 8ல் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறான், 6ல் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறான், 3ல் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறான், அரைவாசி ஏற்றுக்கொள்கிறான். இப்படி சொல்லிட்டு வந்து சிலருடைய தொழுகையை அல்லாஹ் இப்படி கசக்கி சுருட்டி மர்மையிலே அவனுடைய முகத்தில் எறிந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த பயம் வர வேண்டும். என்னுடைய தொழுகை அல்லாஹ் என்ன செய்ய போறான்? ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது, இன்னும் ஒரு பக்கம் பயம் வருகிறது. மகிழ்ச்சி கூடும் போது என்னிடத்திலே
நிஃபாக்தனம் வந்து விட்டதோ, முகஸ்துதி வந்து விட்டதோ, பெருமை வந்து விட்டதோ என்கிற பயம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி மற்றாக்களை கேவலமாக கருதுறது அல்லது மற்றவர்களை கேவலமாக கருதாவிட்டாலும் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நோயாகும். இந்த நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த நோய் ஒருவனிடம் வந்துவிட்டால் அவன் அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பது மிக கஷ்டம். இந்த தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துதல் என்கிற நோய் ஒருவனிடம் வந்துவிடுமாக இருந்தால் அதிலிருந்து அவன் விடுபடுவது என்பது மிக கஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு அவன் தன்னையே புகழ்ந்து கொண்டிருப்பான். அமல் எடுத்துக்கிட்டால், நான் அந்த மதரசா கொடுத்தேன், இந்த மஸ்ஜிது கொடுத்தேன், நான் அந்த பள்ளி கட்டினேன், நான் அது செய்தேன், இது செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். தாவா பணி எடுத்தால், நான் அதை சாதித்தேன், இதை சாதித்தேன், எங்களுடைய ஊரிலே திகாரையிலே நான் தான் தௌஹீதை கொண்டு வந்தது, அதற்காக நாங்கள் பட்ட அடி தெரியுமா, நாங்கள் பட்ட உதை தெரியுமா, நாங்கள் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா என்று அவனை பற்றி அவன் பேசிக் கொண்டிருப்பான். எவ்விடத்தில் போனாலும், 4 நண்பர்களை சந்தித்தால், ஒரு வட்டத்தில் சேர்ந்தால், ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்தால் அவனை பற்றியே பேசிட்டு இருப்பான். நான் இதற்காக வேண்டி அப்படி செய்தேன், நான் இதற்காக வேண்டி இப்படி செய்தேன், நான் செய்த தியாகங்கள் உங்களுக்கு தெரியுமா, நான் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியுமா, நான் இதற்காக இழந்த இழப்புகள் உங்களுக்கு தெரியுமா, நான் இதற்காக வேண்டி எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்தேன் உங்களுக்கு தெரியுமா, இப்படி அவனை பற்றியே பேசிட்டு இருப்பான். அதில் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ராகத் இருக்கும். ஆனால் அவன் தன்னுடைய அனைத்தையும் வேஸ்ட் ஆக்குறான். அவனை அறியாமல் அனைத்தையுமே நாசமாக்கி விடுகிறான். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றுவதற்காக இமாமத் செய்வதற்கு முன்னால் செல்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் குத்தப்படுகிறார்கள். குத்தப்பட்டால் ஒரு 6-7 தடவைகள் நஞ்சூட்டப்பட்ட ஆயுதத்தினால் அவர்களை சரமாரியாக பின்னால் இருந்தவன் குத்துகிறான். இருந்த தோழர்கள் அவர்களை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் அவசர சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் போகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த செய்தியை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையின் தலையை தன்னுடைய மடியிலே எடுத்து வைத்திருக்கிறார். கடைசி நேரம் கஷ்டப்படுகிறார். எடுத்து வைத்திருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, என்னுடைய தலையை உன்னுடைய மடியிலிருந்து எடுத்து நிலத்திலே வைத்துவிடு. என்னுடைய தலையை உன்னுடைய மடியிலே இருந்து நிலத்திலே எடுத்து வைத்துவிடு என்று சொல்லிவிட்டு அழுகிறார்கள். அழுது கொண்டு சொல்லுகிறார்கள், யா லைத்தனி ஹாபத்னி உம்மி ஹைதன், என்னுடைய தாய் என்னை சுமக்காமல் அவருக்கு மாதவிடாய் வந்திருக்க கூடாதா? அவர் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. என்னுடைய தாய் என்னை கன்சீவ் ஆகாமல், அவருடைய வயிற்றில் என்னை சுமக்காமல் அவர் என்னை அவருக்கு மாதவிடாய் வந்திருக்க கூடாதா என்று அழுது கொண்டிருக்கும் போது மகன் தந்தையை பார்த்து ஆறுதல் சொல்கிறார். தந்தையே, நீங்கள் பத்ரிலே கலந்து கொண்டவர் இல்லையா? நீங்கள் ஹுதைபியா உடன்படிக்கையிலே கலந்து கொண்டவர் இல்லையா? இந்த பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இஅமலு மா ஷிஅ்தும் கத் கஃபர்து லக்கும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்கிறார். ஹுதைபியாவிலே கலந்து கொண்டு அங்கே பைஅத் செய்தவர்களை பற்றி சொல்லும்போது, லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழே இருந்து பைஅத் செய்த அந்த மூமின்களை உன்னுடைய ரப் பொருந்தி கொண்டான்.
என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதை சுட்டி காட்டுறார். நீங்கள் பத்ரில் கலந்து கொள்ளவில்லையா? நீங்கள் பைஅத்துல்லா ரிதுவானிலே கலந்து கொள்ளவில்லையா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லவில்லையா? ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சில நேரங்களில் அல்லாஹு தஆலா இந்த சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இருந்திருக்கலாம். அந்த நிபந்தனையை நான் நிறைவேற்றினேனா இல்லையா என்று பயமாக இருக்கிறது என்றார்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் சகோதரர்கள் ஒரு முஃமின். எனக்கு சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நன்மாராயம் கூறியதும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டே நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று சொன்னதும், அந்த மரத்தடியில் பைஅத் செய்தவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னதும் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இருந்திருக்கலாம். அந்த நிபந்தனையை நான் நிறைவேற்றாமல் போயிருப்பேனோ என்று பயமாக இருக்கிறது மகனே என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், வைலி வ வைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. என்னுடைய ரப் எனக்கு அன்பு காட்டாவிட்டால், எனக்கு கருணை காட்டாவிட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடுதான் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் நம்முடைய நிலை என்ன என்பதை தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், சுன்னாக்களை ஹயாத்தாக்குகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், பித்அத்துகளிலிருந்து விடுபடுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக வேண்டி நான் தான் என்று பேசாதீர்கள், நான் தான் என்று முடிவெடுக்காதீர்கள், மற்றவர்களை பற்றி கேவலமாக கருதாதீர்கள், மற்றவர்களை விமர்சனம் செய்கிற நிலைக்கு உச்சகட்டத்திற்கு போய்விடாதீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப். பலவீனமான முஃமினை விட பலமான முஃமின் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன், மிக சிறந்தவன். பலவீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன், அவன் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களை ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒரு மூமின் யாரு? அல் முஃமினுல் கவி, ஸ்ட்ராங் மூமின். இன்னும் ஒரு மூமின் அல் முஃமினுத் தஈஃப், வீக்கான மூமின். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன் யார்? பலமான முஃமின். இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்தி இருந்தா பரவாயில்லை. இந்த உஜுபும் குரூரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தாவா களத்திலும் ஏனைய இடங்களிலும் நடந்து கொள்கிறவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வஃபி குல்லின் கைர். அல்லாஹு அக்பர். வஃபி குல்லின் கைர். அல் முஃமினுல் கவி என்ற ஸ்ட்ராங்கான முஃமினிலும், அல் முஃமினு தஈஃப் என்ற பலவீனமான முஃமினிலும் நன்மை இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். ரெண்டு பேர்லே நன்மை இருக்கு. அப்ப அவனை தூக்கி எறிய முடியாது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய கடைசி முடிவு என்ன என்பது யாருக்குமே தெரியாது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். கடைசி முடிவை வச்சு தான் முடிவெடுக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் சுவர்க்கவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் எனக்கு என்று உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் சுவர்க்கவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான். அவன் சுவர்க்கம் செல்வதற்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு முழம், திரா, ஒரு முழம் இடைவெளி இருக்கும் போது அவன் நரகவாசிகளுடைய அமலை செய்து நரகம் போய்விடுவான். இன்னும் ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான். அவன் நரகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அந்த நேரத்தில் அவன் சுவர்க்கவாசிகளுடைய அமலை செய்து சுவர்க்கம் போய்விடுவான். பிராக்டிக்கலாக குர்ஆனும் ஹதீஸும் நிறைய வரலாறுகளை நமக்கு சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஃபிர்அவுனுடைய சார்பாக வந்த மந்திரவாதிகள் அல்லது அந்த சூனியக்காரர்கள், அவர்கள் எதற்காக அங்கே வந்தார்கள் என்றால்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து தோற்கடித்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிற கொள்கை பிழையானது என்பதை நிரூபிப்பதற்காக வந்தவர்கள். அது வரைக்கும் மோசமானவன். களத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சிறிய கயிறுகளை போடுகிறார்கள். அது வரைக்கும் மோசமானவர்கள், வழிகேடர்கள், காஃபிர்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவர்கள். அவர்கள் போட்ட கயிறுகள் மக்களுடைய பார்வைக்கு பாம்புகள் போன்று நெளிந்து கொண்டிருக்கின்றன. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு சின்ன பயம். ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக நின்றவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன்னுடைய கையில் இருக்கிற தடியை கீழே போடு என்று. தடியை கீழே போடுகிறார்கள். ஒரு பெரிய பாம்பு. அந்த சாஹிர்கள், சூனியக்காரர்கள் அந்த பாம்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் மோசமானவர்கள். அந்த பாம்பு சென்று அவர்கள் போட்ட கயிறுகள் எல்லாம் விழுங்கி விட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறது. பாம்பாகவே நிற்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பிடிப்பதா விடுவதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொன்னான், ஹுத்ஹா சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா. மூசாவே அதை எடு, அதனுடைய ஆரம்ப வடிவத்திற்கு நாம் அதை கொண்டு வந்து தருவோம் என்று சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குனிந்து எடுக்கிறார்கள். கையிலே வந்தது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடி. அல்லாஹு அக்பர். அந்த நேரத்திலே அந்த சாஹிர்களாக இருந்த அத்தனை பேரும் சொன்னார்கள், மூசாவுடையும் ஹாரூனுடையும் ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம். எவ்வளவு காலத்துக்கு மோசமாக இருந்தவர்கள் கடைசியில் மூமின்களாக மாறுகிறார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உஹது யுத்தத்திலே உசைரம் அல்லது அசைரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் கடுமையான எதிரி இஸ்லாத்திற்கு. அப்படிப்பட்டவர் உஹதில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். முஸ்லிம்களோடு நின்று போராடுகிறார். கொலை செய்யப்பட்டு, அதாவது குற்றுயிராக கிடக்கிறார். குற்றுயிராக கிடக்கும்போது, நீ எதற்காக இங்கே கொல்லப்பட்டாய், இந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ரக்பத்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் மரணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபில் ஜன்னah, அவர் சுவர்க்கவாசி என்றார்கள். ஒரு தடவை கூட அவருடைய நெற்றி சுஜூதில் விழவில்லை, சுஜூதில் படவில்லை. ஆனால் சுவர்க்கம் போகிறார். கடைசி வரைக்கும் இஸ்லாத்தின் எதிரி. கடைசியிலே அவர் சுவர்க்கவாசியாக மாறுகிறார். இன்னும் ஒரு யுத்தத்திலே ஒருவர் மிக ஆக்ரோஷமாகவும் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் போராடி கொண்டிருக்கிறார். தாவா களத்தில் போராடினாலும் அப்படித்தான், யுத்த களத்தில் போராடினாலும் அப்படித்தான். மிக ஆக்ரோஷமாக போராடுவதை பார்த்து அத்தனை சஹாபாக்களும் நினைக்கிறார்கள், இவரை போன்று போராட என்னால் முடியவில்லையே என்று. அப்படி போராடுகிறார். சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவரை பாராட்டுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இப்படி போராடுகிறார், அவர் சுவர்க்கவாசி என்பது போன்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார் லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அப்போ ஒரு சஹாபி இவர் என்ன நடக்குது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக மிக நுணுக்கமாக அவதானிக்கிறார். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் இவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகிவிட்டார். காயங்களுக்கு உள்ளானவர் காயத்தினால் ஏற்பட்ட வருத்தத்தை, வலியை தாங்க முடியாமல் தன்னுடைய அம்பை நாட்டி அந்த அம்பிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அல்லாஹு அக்பர். அந்த பார்த்த சஹாபி ஓடி வந்து சொல்கிறார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், திரும்பவும் சொல்றேன், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, நீங்க சொன்னீர்களே அந்த மனிதர், அவர் தற்கொலை செய்து கொண்டார் யார் ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்.
என்ன எதை பார்க்கிறோம் என்றால் ஒரு முளம்தான் இருக்கு. சுவர்க்கத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு முளம் இடைவெளி இருக்கும் போது நரகவாசியுடைய அமலை செய்து நரகம் போகிறார் என்றால் எப்படி சகோதரர்களே நான் என்ன பரிசுத்தப்படுத்துறது? அல்ஹம்துலில்லாஹ் சில விஷயங்களை செய்கிறோம் என்றால் அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு போகணுமே தவிர நான் தான் என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது. இது ஷைத்தான் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். இபாதத்தில், இல்மில், ஏனைய அஹ்லாக்கில், ஏனைய விஷயங்களில் நான் 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 அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன விட்ட ஆள் இல்லை. இந்த நோய் இன்றைக்கு சில மாணவர்களுக்கு, சில தாயிகளுக்கு, தாவா களத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு, ஓரளவு இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு வந்திருப்பது தான் ஆச்சரியமானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோய் நம்மிடத்திலே மிக பரவலான ஒரு நோயாக மாறியதற்கு என்ன காரணம்? எல்லார்கிட்டையும் இருக்கு, ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, எனக்கிட்ட, உங்கள்கிட்ட. நம்ம நேரடியாக சொல்லாட்டியும், நான் தான் என்று சொல்லாட்டியும் கூட நம்மளோட மனசில் அப்படி வருது, அல்லது நம்முடைய நடத்தைகள் அப்படி காட்டுது. இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது மிக பிரதானமான காரணம் தஸ்கியா பற்றிய தலைப்பு நம்மத்தியிலே ஒரு இரண்டாம் பட்சமான தலைப்பாக ஆக்கப்பட்டு விட்டது. தஸ்கியா என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும். இது என்ன அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை சொல்றாங்களா? இல்லை. அந்த சதை துண்டு சீரானால் உன்னுடைய கண் சீராகும், அந்த சதை துண்டு சீரானால் உன்னுடைய காது சீராகும், அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உன்னுடைய நாக்கு சீராகும், அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உன்னுடைய கை சீராகும், அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உன்னுடைய கால்கள் சீராகும், அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உன்னுடைய மர்ம உறுப்பு சீராகும். அந்த சதை துண்டு எது? அலா வஹியல் கல்ப், அந்த சதை துண்டு தான் இதயம். நம்முடைய இதயங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் அதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படையில் நீண்ட தாடியோடு கரண்டைக்கு மேல் ஆடையை உயர்த்தி அல்லது ஜுப்பா அணிந்து அல்லது பள்ளிவாசலில் முன்சஃபிலே தொழுது தன்னை முழுக்க மறைத்து பெண்ணாக, இதுவல்ல நோக்கம். இந்த அமல்கள், இந்த இபாதத்துகள் அனைத்தினதும் நோக்கம் கல்ப். இந்த கல்ப் சீராகாத இபாதத்துக்களால் பயனில்லை. கல்ப் சீராகாத இபாதத்துக்களால் பயனில்லை. இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை. புகாரியிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்மணி இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பிருக்கிறார், சுன்னத்தான இரவு தொழுகையிலும் சுன்னத்தான நோன்புகளிலும் அதிகம் ஈடுபாட்டு காட்டுகிறார். அப்ப சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபாடு காட்டுகிற ஒருவர் ஃபர்ல விடுவாரா? சுன்னத்தான நோன்பு திங்கள் வியாழம் பிடிக்கிற ஒரு ஆள், 13, 14, 15 பிடிக்கிற ஒரு ஆள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய ஒருவர் ரமலான் மாதம் ஃபர்லா நோன்பு விடுவாரா? இரவைக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒருவர் ஐங்கால தொழுகையை மிஸ் பண்ணுவாரா? இல்ல. இப்படி இருக்கிற இந்த பெண்மணி துஉதி ஜாரஹா, இவ்வளவும் செய்கிறார், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்தல் என்ற அந்த நோயில் இருந்து இந்த பெண்மணி விடுபடவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த பெண்மணி நரகவாசி என்றார்கள். நம்மளாம் எங்கப்ப அவ்வளவு பக்காவாக இபாதத் செய்தும்
பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்தல் என்ற அந்த கொடுமையை நிறுத்தாத காரணத்தினால் அந்த பெண்மணி நரகவாசி என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? தொழுகை, நோன்பு எல்லாம் என்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். என்ற உள்ளத்தை பக்குவப்படுத்தினால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். அது முஸ்லீமாக இருக்கலாம், நான் முஸ்லீமாக இருக்கலாம். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பார்த்தீங்க என்றால் பக்தியான மக்கள், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்களால எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கு. தஸ்கியா என்பது மிக மிக முக்கியம். அதனால தான் ஈமானுக்குரிய வரைவிலக்கணம் என்ன? இஅ்திகாதுன் பில் கல்ப். ஃபர்ஸ்ட்டுக்கு ஈமானுடைய முதல் பகுதி உள்ளத்தால் உறுதி கொள்வது, நாவால் மொழிவது, உடல் உறுப்புகளால் செய்வது. இப்போ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஈமான். எனவே தான் அல்லாஹு தஆலா எதுக்குமே பண்ணாத அளவு சத்தியம் செய்கிறான் சூரத்து ஷம்ஸில். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها. எத்தனை சத்தியம்? 11. 1 2 சத்தியம் இல்லை, 11 தடவைகள் திரும்ப திரும்ப அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு என்ன மெசேஜை சொல்றான் தெரியுமா? قد أفلح من زكاها. யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். وقد خاب من دساها. யார் தன்னுடைய இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக தோல்வி அடைந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டால் உலகமே என்றே சொல்லுது. முஸ்லிம் அல்லாதவர்கள் நடுநிலையான எல்லாரும் என்ன சொல்றாங்க என்றால் ஹுவ சாஹிபுல் கல்பில் அபியத். பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரர். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சுஜூதுகளில் இருந்து அதிகமாக கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை தந்துவிடு. வ ஸக்கிஹா, என்னுடைய நஃப்ஸை யா அல்லாஹ் நீ பரிசுத்தப்படுத்து. அன்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். அன்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அதற்கு தலைவன், நீதான் அதற்கு பொறுப்பாளன். அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் கிடந்து மன்றாடுவார்கள். ஏனென்றால் உள பரிசுத்தத்தோடு போய் நின்றால் தான் வெற்றி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். யா அல்லாஹ், மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே. யா அல்லாஹ், மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமை நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாளில் பொருளாதாரமோ பிள்ளை குட்டிகளோ எந்த பயனையும் தரமாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் பரிசுத்தமான இதயத்தோடு வருகிறாரோ அவருக்கு மாத்திரம்தான் வெற்றி. இப்ப தஸ்கியா என்பது மிக முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும். இந்த உம்மிக்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி. அவர் அல்லாஹ்விடம் இருந்து அவருக்கு வஹி மூலம் வருமே குர்ஆன் வசனங்கள், அவற்றை இந்த மக்களுக்கு ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், இவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஹிக்மா என்கிற சுன்னத்தையும் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க, சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனம். உம்மிக்களுக்கு மத்தியிலே, எழுத படிக்க தெரியாத மார்க்கம் தெரியாத மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்குள்ளிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் அல்லாஹ்விடமிருந்து வருகிற வஹியை ஓதி காண்பிப்பார். அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார். ஹிக்மா என்கிற சுன்னாவை கற்றுக் கொடுப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதானமான டியூட்டி
ஒரு முஅல்லிம், ஒரு முபல்லிக், ஒரு ரசூல் என்கிற வகையில் அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய பிரதானமான பணிகளில் ஒன்று தஸ்கியா. பாருங்க, வேதத்தை ஓதி காண்பிப்பார், அதை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் அல்லாஹு தஆலா தஸ்கியாவை முற்படுத்தி இருக்கிறார். வேதத்தையும் சுன்னாவையும் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் தஸ்கியா. அப்ப இந்த முக்கியமான தஸ்கியா பகுதி இன்றைக்கு விடுபட்டுட்டு தாவான்னு நீங்க போய் பார்த்தீங்கன்றால் என்ன செய்கிறோம்? சிலரை பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன்னோடு நம்பி வரக்கூடிய மக்களை உட்கார வைத்து நோயாளிகளாக மாற்றுவது. என்ன ட்ரைனிங் கொடுக்குறேன்? என்ன நம்பி ஒரு கூட்டம் வரும், வந்தா அவர் மோசம், இவர் மோசம், இவர் கொள்கையில் இல்லை, அவர் கொள்கையில், இதுதான் ஃபுல்லா பயான். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், இதே சொல்லி சொல்லி இவன் ஒரு வகையான மன உளைச்சலுக்கு உள்ளானவனாக மாற்றுறது. அப்ப இவன் யாரையும் பார்க்கும்போது ஒரு தப்பா தான் பார்ப்பான். எனக்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவன்கிட்ட போய் நான் அந்த தாயை பற்றி சொல்றது, இந்த தாயை பற்றி சொல்றது, இப்படியே சொல்லி முடிச்சோடனே அந்த தாயை இவன் பார்க்கும்போது ஒரு தப்பா தான் பார்ப்பான். அஹ்மதில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அதனுடைய சனதுடைய நிலை நமக்கு தெரியாது, பெரும்பாலும் அது சஹீஹாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சிலரை பற்றி போய் சொல்லுவாங்க, அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு யாரும் என்னிடம் வந்து என்னுடைய தோழர்களை பற்றி தப்பாக எதுவும் சொல்ல வேண்டாம். என்கிட்ட யாரும் வந்து என்னுடைய தோழர்களை பற்றி தப்பாக எதுவும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நான் அவர்களை தூய்மையான முகத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். இதுதான் சகோதரர்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தாவா முறை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோயாளிகளாக மாற்றவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த டியூட்டியை சரியாக செய்தார்கள். அவர்கள் சஹாபாக்கள் சில நேரங்களில் தஸ்கியாவை பாதிக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொண்டால் கடுமையாக நடந்து கொண்டார்கள். உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியம். ஏன் பிரியம்? சின்ன வயது, கன்னியாக முடித்த மனைவி, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து கணவன் மனைவியாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக யதார்த்தமாக பேசி கொண்டிருக்கும் போது 9 மனைவி ஒன்றாரிக்கிறாங்க. அப்போ அடுத்த மனைவிமாரை பற்றி பேச்சு வருது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாங்களை பற்றி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, இன்னஹா கஸீரா, யா ரசூலல்லாஹ், சஃபியா ஷோர்ட்டானவர், குட்டையானவர் என்று சொன்னாங்க. என்ன சகோதரர்கள், இதில் என்ன இருக்கு? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்லும்போது இந்த ஃப்ரெண்ட் இன்னார் ஷோர்ட்டானவர் என்று நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னால் இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா? இது ஒரு பிரச்சனையா? நம்ம அப்படி தான் பார்ப்போம். நம்மக்கிட்ட என்னென்னா அவனை பற்றி ஆக மோசமாக டேமேஜ் பண்ணினா கூட நம்ம அப்படி தான் பார்ப்போம். அவன் ஒரு பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறான், அவன் விபச்சாரம் செய்து விட்டான், இதெல்லாம் பெரும்பாவங்கள், அவதூறு. 4 பேர் பார்க்காமல் 4 சாட்சிகள் இல்லாமல் ஒருவனை விபச்சாரி என்று சொல்வதோ, நடத்தை கெட்டவன் என்று சொல்வதோ, அல்லது ஒரு பெண் ஒருவனை பற்றி சொல்லுகிற செய்தியை வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் பரப்புவதோ என்பது பெரும்பாவம். இது குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். குர்ஆன் சுன்னா என்ன? நம்ம குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, எதை எடுத்தாலும் குர்ஆன் சுன்னா, இதுவும் குர்ஆன் சுன்னா. இந்த குர்ஆன் சுன்னாவை மீறி ஒருவன் நம்மிடம் வந்து இப்படி பேசும்போது நம்ம என்ன சொல்றோம் என்றால், அப்படியா, எழுது ஃபேஸ்புக்கில் போடு, வாட்ஸ்அப்பில் போடு, சீடிய நடக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாங்களை பற்றி என்ன சொல்றாங்க? இன்னஹா கஸீரா, நேச்சுரலி பிசிக்கலி அவங்க ஷோர்ட்டானவரை பார்த்து ஷோர்ட்டானவர் என்று சொன்னதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அவர்களுடைய முகம் மாறுகிறது. ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, இன்னகி குல்தி கலிமா லவ் முஸிஜத் மா அல் பஹர் லமஸஜத்ஹு. ஆயிஷாவே,
நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் சகோதரர்களே இஸ்லாம். இதுதான் இஸ்லாம் விரும்புகிற தஸ்கியா. நம்ம எங்கேயோ தஸ்கியா என்கிற பேரில் ஷைத்தானுடைய வலையை விழுங்குறதுக்கு அவர் ஆலிமாக இருந்தால் விழுங்க மாட்டார், தாயியாக இருந்தால் விழுங்க மாட்டார், இபாதத்தாளியாக இருந்தால் விழுங்க மாட்டார், ஜாஹிதாக இருந்தால் விழுங்க மாட்டார் என்ற தியரி எல்லாம் கிடையாது. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விளையாடியவன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மகிட்ட ஒரு நல்லெண்ணம் பொதுமக்கள்கிட்ட என்னண்டா, இவர் தியாகம் செய்த தாயி, இவர் நல்ல தாயி, கஷ்டப்படுகிற தாயி, சுண்ணாவுக்காக பாடுபடுகிற தாயி, எனவே அவர் சொன்னா சரியா இருக்கும், எனவே பேஸ்புக்ல ஷேர் பண்ணு, எனவே சீடியை வாங்கி அடிச்சு கொடு. இப்படி நம்ம பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாக்கு இந்த எச்சரிக்கை விடுத்தார்களாக இருந்தால் நமக்கு என்ன எச்சரிக்கை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில சின்ன ஒரு கருத்து முரண்பாடு. மனிதர்கள் ரெண்டு பேரும் அப்படி பேசி பேசி போகக்குள்ள சூடாயிடுச்சு. அபூதர் கிஃபாரி சூடா என்ன சொன்னார்? இப்னு சௌதா என்றார். இப்னு சௌதா என்ன அர்த்தம்? கருப்பிர மகனே. என்னடா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளக்காரிரமானா, அபிசீனிய நாட்டு நீக்ரோ கருப்பினுடைய மகன் தான். கோபத்தில் இதை சொல்லிட்டார், கருப்பிர மகன் என்று. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எட்டியது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து அபூதரை பார்த்து சொன்னார்கள், யா அபாதர் இன்னக்கும் ருஉன் ஃபீக ஜாஹிலியா. அபூதர்ரே, இன்னும் உன்னிடத்தில் ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அபூதர்ரே, இன்னும் உன்னிடத்தில் ஜாஹிலியத் இருக்கிறது. என்னது? இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்து பழக்க வழக்கங்கள் இன்னும் இருக்கு. இந்த கருப்பிர மகனே, வெள்ளக்காரிர மகனே, அவள்ள மகனே, இவள்ள மகனே என்றெல்லாம் சொல்றது ஜாஹிலிய கால பழக்கம், நம்முடைய பழக்கம் இல்லை. நான் அதை போதித்து தர வரவில்லை என்று கடுமையாக எச்சரித்ததும், யா ரசூலுல்லாஹ், நீங்க அவருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, என்ன நடந்துன்னு நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? அவர் எப்படி எனக்கு பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் பேசிட்டு நிக்கல. ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலிருந்து வேகமாக செல்கிறார்கள். பிலாலை தேடுகிறார்கள். ஒரு இடத்துல சோகமாக பிலால் நிற்கிறார். அவருக்கு முன்னால போய் நிலத்தில் விழுந்து சொல்கிறார், பிலாலே, உன்னுடைய காலால என்னுடைய கன்னத்தில் ஒரு மிதி என்கிறார். அல்லாஹு அக்பர். இதுதான் அல்லாஹுடைய தூதர் உருவாக்கிய அந்த தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தாத மனிதர்கள். நம்மளால் முடியுதில்லை. எல்லா பயானையும் கேட்போம், மாஷா அல்லா தபாரக்கல்லா, பயானுக்கு மார்க்ஸும் நல்லா போடுவோம், நல்ல பயான், சொதப்பல் பயான், பரவாயில்லை, சுமாராக இருந்துச்சு, என்னெல்லாம் மார்க்ஸ் எல்லாம் போடுவோம். ஆனால் எனக்குன்ற ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைலை நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா பயானையும் கேட்டுட்டு நைட்டுக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணினா நான் அடிக்க வேண்டிய கமெண்ட்ஸ் அடிப்பேன், ரோட்டில் ஒன்று கூடினா நான் பேச வேண்டியதை பேசுவேன், எனக்கு வந்த தகவலை நான் உறுதிப்படுத்தாமல் பரப்புவேன், அவதூறு சொல்லணுமா சொல்லுவேன், அதுக்கு நானாக நியாயங்களையும் எனக்கு உருவாக்கி கொள்ளுவேன், அல்லது ஷைத்தான் வந்து எனக்கு சில நியாயங்களை சொல்லுவான், அந்த நியாயங்களை என்னுடைய வாழ்க்கையில் அப்படி கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ளுவேன். இப்படி தான் நம்முடைய லைஃப் போகுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ தஸ்கியாவினுடைய இம்பார்ட்டன்ஸ், இபாதத்துகள், சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற அடிப்படை அம்சம் நமக்கு போதிக்கப்படவில்லை. அதனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மிடத்தில் உள்ள நோய்கள் தாராளமாக நிறைந்து போயிருக்கின்றன. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நுணுக்கமான பயிற்சிகளை கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. மற்றவங்களை பற்றி தப்பெண்ணம் வைக்காதீர்கள், சஃபில் காலை நெருக்குங்கள், சஃபில் நிற்கும் போது காலை நெருக்குங்கள், காலுக்கிடையில் நீங்கள் இடைவெளி விட்டால் தக்தலிஃப குலூபுக்கும். என்ன காரணத்துக்காக காலை நெருக்க செல்றேன் தெரியுமா? உங்களோட உள்ளங்கள் ஒன்று சேர வேண்டும். நீங்கள் காலில் இடைவெளி விட்டீங்க என்றால் உங்களோட உள்ளங்களுக்கு இடையிலையும் இடைவெளி வரும். நம்ம சஃபில் காலை மிரிக்கத்தில் ரெடியாக இருக்கிறோம். இமாமட்டு வந்து, என்ன இமாம் நீங்கள், என்ன மௌலவி, இதை சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? நிறைய பேர் சஃபில் வந்து நின்றாங்கடா, காலை விரித்து இடைவெளி விட்டு நிற்கிறாங்கன்றதை சொல்கிறோம். ஆனால் பலஸ்தீனத்தில் கொல்லப்படுற முஸ்லீமுக்காக இங்கே அழுகிறோம், இங்கே போராட்டம் நடத்த சொல்கிறோம், இங்கே பயான் பண்ணுகிறோம், இங்கே கலெக்ஷன் பண்ண வேண்டும் என்று சொல்கிறோம். நம்முடைய பக்கத்தில் தொழுத முஸ்லீமுக்கு கிட்னி ஃபெயிலியர் கண்டுக்காம இருக்கிறோம்.
நம்மட பக்கத்து வீட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் பகல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், அதை கண்டுக்காம இருக்கிறோம். நமது பக்கத்து வீட்டில் கணவனை இழந்த ஒரு விதவை பெண் இருக்கிறாள், 4 அனாதை குழந்தைகள் இருக்கின்றன, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நமக்கு பர்மாவில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றி கவலை. இது முரண்பாடு. பர்மாவில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றி கவலைப்பட வேண்டும், பலஸ்தீனத்தில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றி கவலைப்பட வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு முதல் உனக்கு பக்கத்தில் தொழுதானே அந்த முஸ்லிம், உன்னுடைய பக்கத்து வீட்டிலே குடியிருக்கிறானே அந்த முஸ்லிம், உன்னுடைய தெருவிலே குடியிருக்கிறானே அந்த முஸ்லிம், உன்னுடைய மஹல்லாவிலே வாழுகிறானே அந்த முஸ்லிம், அந்த முஸ்லிமை நீ முதலிலே நேசிக்க வேண்டும். அந்த முஸ்லிமுக்காக நீ உன்னுடைய சுஜூதிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த முஸ்லிம் கஷ்டப்படும் போது நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இது என்னால் ஏன் முடியவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். விட என்னண்டா, இங்க சிக்கல் இருக்கே, நிறைய குழப்பம் இங்கே இருக்கிறது. இந்த குழப்பம் சீராக வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிறைய வழிகள் இருக்கின்றன. அவற்றை இங்கே குறிப்பிடுவதற்குரிய நேரம் நமக்கு போதாது. சுருக்கமாக இஸ்லாத்தை சரியாக நாம் படிக்க வேண்டும். குருடன் யானை பார்த்தது போன்று இஸ்லாம் படிக்கக்கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும் சில விஷயங்கள் ஏற்கனவே ஃபீட் பண்ணப்பட்டிருக்கும். நம்ம ஒரு புத்தகத்தில் படிச்சிருப்போம், நமக்கு பிடிச்சிருக்கும், யாராவது சொல்லியிருப்போம், அது பிடிச்சிருக்கும், அதுக்கு ஏற்றத்தை மட்டும் தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிலருக்கு சஃபுடைய விஷயம் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும், இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீதனம்ன்றது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும், இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறையுடைய இஷ்யூ அவங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும், இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா மனைவியுடைய வீட்டில் பெண்ணுடைய வீட்டில் விருந்து கொடுக்கறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இஷ்யூ. இதை போகிற வார இடமெல்லாம் இதுதான் அவருக்கு கேள்வி, இதுதான் அவருக்கு மார்க்கம், இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் பேசணும். இப்போ அவர் அப்படி ஒரு திங்கிங்கில் யாராவது வந்து இந்த உதாரணமாக வைஃபோட வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவருக்கு ஃபீட் பண்ணிடுவார். வைஃபோட வீட்டில் விருந்து கொடுத்தால், அது பெண் தரப்பில் விருந்து கொடுத்தால் அந்த விருந்து சாப்பிடக்கூடாது, ஏதோ ஒரு முறையில் அவர் ஃபீட் பண்ணிடுவார், தனக்கு சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து நான் இந்த இடத்துல மனைவியினுடைய வீட்டில் விருந்து கொடுக்கிறார்கள், அந்த விருந்து மார்க்கத்தில் உள்ளதல்ல பித்அத் என்று பேசினா அவருக்கு பெரிய ராஹத். ஓடி வந்து மௌலவி ஷேக் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இந்த மக்களுக்கு ஒருத்தருக்கு ஒன்றும் வழங்குதில்லை, பாராட்டிட்டு போவார். மாறி பேசிட்டேன்னு வைங்க, ஃபேஸ்புக்கில் உடனே போடுவார், நாளைக்கு முபாரக் மதனி தடம் புரண்டு விட்டார், வழி தவறி விட்டார், கொள்கையிலிருந்து தூரமாகி விட்டார். இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நடைமுறை அப்படித்தான் இருக்கு. எங்க நான் ஒரு பாயிண்டை பிடிக்கிறது, அந்த பாயிண்டை வச்சு கொண்டு சுற்றுறது, அதுவும் பூரணமாக எடுக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் லைவாக நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறதாலே, அது தலைப்பல்ல, ஒரு தகவலுக்காக. ஷேக் இஸ்மாயில் சலவியும் நானும் லண்டனுக்கு போயிருந்தோம் கடந்த 5ஆம் மாதம், அல்லது அதுக்கு முதல். போயிருக்கும்போது ஒரு இடத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேள்வி எப்படி கேட்குறாங்க என்றால், இந்த தராவிஹ் தொழுகையினுடைய ரக்காத்துக்களை பொறுத்தளவில் தௌஹீத் உலமாக்களே, சவுதியில் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய உலமாக்களே எண்ணிக்கை லிமிட் இல்லாமல் தொழலாம்ன்றாங்க. மக்கா மதீனாவில் 23 ரக்காத் தொழுறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால், தராவிஹ் தொழுகையினுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் உலமாக்கள் மத்தியிலே நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு மஸ்அலா. இந்த மஸ்அலாவில் என்று நான் அதுக்கு பிறகு ஃபுல்லாக பேசிட்டு வந்து எப்படி முடிக்கிறேன்னு கேட்டால், 23 தான் என்று யாராவது வாதிட்டால் அது பித்அத்தாகும். 11க்கு மேலே தொழலாம் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுதார்கள் என்ற ஒரு ஹதீஸை 11க்கு மேலே தொழலாம் என்பவர்கள் ஆதாரம் காட்டுறாங்க. 23 என்று சொல்லக்கூடியவர்கள் காட்டக்கூடிய எந்த ஆதாரமும் வலுவானது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்தாங்கன்று, அவங்களுடைய காலத்தில் மக்கள் செய்தார்கள் என்று வார ஹதீஸ் அந்த செய்தி வந்து தஈஃபானது. அதே நேரத்தில் அவங்க 11 தான் தொழுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று வாரது தான் ஆதாரபூர்வமானது. இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், நம்முடைய பார்வையில் சரியானது 11 தான் என்று முடிக்கிறோம். இந்த நான் சொன்னேன், இந்த நோய் உளநோயோடு இருக்கிறாக்களில் ஒருவர் என்ன செஞ்சார் என்றால், நான் ஆரம்பித்தேனே தராவிஹ் தொழுகையினுடைய எண்ணிக்கை சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரையில் உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, அது இஜ்திஹாதுக்குரியது என்று சொன்னேனே, அதை மட்டும் உடனே கட் பண்ணி
எல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாத்துலேயும் போட்டாங்க. தியாரிக்கும் வந்துச்சு, எல்லா இடத்துக்கும் அது வந்து சேர்ந்துச்சு. வந்துட்டு இப்போ என்ன முடிவு தெரியுமா? முபாரக் சலஃபி, முபாரக் மதனி தௌஹீத்வாதி கிடையாது, தடம் புரண்டு விட்டார், கொள்கையிலிருந்து தூரமாகி விட்டார், கொள்கையில் உறுதி கிடையாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனக்கு மட்டுமல்ல, இப்படி ஒவ்வொரு தாயிக்கும் இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஆள் மிஞ்சுவார், நான் மட்டும்தான் என்று. அப்போ எங்கே வந்து முடிகிறார்? தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துகிற அந்த லிஸ்ட்டில் வந்து முடிவார். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நமக்கு ப்ராப்பரான மிக சரியான இஸ்லாமிய கல்வி தேவை. உங்களிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் 5 வருடங்களாக, 10 வருடங்களாக, 25 வருடங்களாக, 50 வருடங்களாக தௌஹீதிலே இருக்கிறீர்கள். எத்தனை பேர் நீங்கள் தர்ஜமத்துல் குர்ஆனை படித்து முடித்தீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் குர்ஆனுக்குரிய ஒரு தஃப்சீராவது பார்த்து முடித்தீர்கள்? அகீதா தொடர்பான ஒரு புத்தகத்தை இமாம் இப்னு தைமியா எழுதிய, அல்லது இமாம் இப்னுல் கையிம் எழுதிய, அல்லது இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் எழுதிய, அல்லது அவர்களுக்கு முன்னால் இருந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் எழுதிய, அவர்களுடைய மகன் எழுதிய, அல்லது இமாம் பர்பஹாரி எழுதிய ஒரு தௌஹீத் புத்தகத்தை மஸ்ஜிதிலே உட்கார்ந்து நம்மில் எத்தனை பேர் உலமாக்களிடத்தில் படித்திருப்போம்? உண்மையிலே உங்களுக்கு அகீதா என்றால் என்ன என்று தெரியுமா? உண்மையிலே உங்களுக்கு இஜ்திஹாத் என்றால் என்ன என்று தெரியுமா? உண்மையிலே உங்களுக்கு பித்அத் என்றால் என்ன என்று தெரியுமா? உண்மையிலே உங்களுக்கு உலூமுல் குர்ஆன் என்றால் என்ன என்று தெரியுமா? உண்மையிலே உங்களுக்கு உசூலுல் ஃபிக்ஹ் என்றால் என்ன என்று தெரியுமா? உண்மையிலே உங்களுக்கு உசூலுத் தஃப்சீர் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டால், ஆம் என்று சொல்வதற்கு மனச்சாட்சி அடிப்படையில் யாருக்கு முடியாது. அதை நம்ம ஷுவரா சொல்லலாம். ஏன்னா நம்ம படிக்கிறல்ல. நம்முடைய ஸ்டைல் என்னண்டா சகோதர சகோதரிகளே, இப்போ 7 மணியில் 6:45 இருந்து இப்போ கிட்டத்தட்ட 9:15 வரைக்கும் பயான், தொடர்ச்சியாக பயான் அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். நம்ம என்ன கம்ப்யூட்டரா? நம்ம என்ன வீடியோ கேமராவா? நமக்குன்ற ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் வைக்கல. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர் கற்பிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு 20 நிமிஷத்துக்கு தான் மேக்சிமம் கிரகிக்க முடியும். அதுக்கு மேல் அவனால் கிரகிக்க முடியாது. இது ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. மற்றது நீங்கள் நோட் எடுக்கணும். அப்போ பயான் என்பது ஒரு அவேர்னஸ். பயான் என்பது முழுக்க டீச்சிங் அல்ல. அப்போ டீச்சிங் என்பது ஒரு புக்கை வச்சு, ஒரு குர்ஆனை வச்சு, ஒரு ஹதீஸ் நூலை வச்சு அதுக்கு விளக்கம் விரிவாக பார்த்த மதரசாக்களில் அது நடக்குது. இப்போ அதே முறை பள்ளிகளில் நடக்கணும். நடந்தால் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இல்ம் வரும். அப்போ அவர்களுக்கு புரியும். இப்போ என்னன்னு கேட்டால், பொதுவான ஒரு விதி இருக்கிறது, அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். உலகம் ஏற்றுக்கொண்ட விதி, அல் இன்சானு அதுவுன் லிமா ஜஹில பிஹி. மனிதன் தான் அறியாததற்கு அவன் எதிரி. அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு அவன் எதிரி. அவனுக்கு தெரியாட்டி அது இல்லை, அவனுக்கு தெரியாட்டி அது பிழை. இப்படி மனிதன் வாதாடுவான். அப்போ நிறைய படிக்க படிக்க தெரிய வரும். தெரிய வந்தால் நம்மிடத்தில் நிறைய விஷயங்கள் வரும். சுருக்கமாக, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை உலமாக்கள் 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று ஷுபஹாத் என்கிற நோய்கள். ஷுபஹாத் என்றால் சந்தேகங்கள். 2வது ஷஹவாத் என்கிற நோய்கள். இந்த ஷுபஹாத் ஷஹவாத் என்ற நோயிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் இஸ்லாமிய அகீதா பற்றிய தெளிவான அறிவு நம்மிடம் வர வேண்டும். இஸ்லாமிய கொள்கை பற்றிய தெளிவான அறிவு நம்மிடம் வர வேண்டும். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய மலக்குகளை பற்றி, தூதர்களை பற்றி, வேதங்களை பற்றி, மறுமை நாளை பற்றி, கலா கதிரை பற்றி தெளிவான அறிவு நம்மிடம் வர வேண்டும். அந்த அறிவு நம்மிடம் வந்தால்தான் இந்த 2 நோய்களுக்கும் நமக்கு சரியான மருந்து கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் நீயா நானா போட்டியில் வெற்றி பெறுபவர் வெற்றியாளர் அல்ல. உண்மையான வெற்றி கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்வது,
மறுமையிலே மஹ்ஷரிலே நிர்வாணமாக அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது. இந்த நேரத்தில் யார் பரிசுத்தமான இதயத்தோடு கபரிலும் அல்லாஹுக்கு முன்னாலும் நிற்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். யார் நோய்களோடு நிற்கிறாரோ அவர் நிச்சயமாக தோல்வி அடைவார். எனவே நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தக்கூடாது. நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தக்கூடாது. எனவே நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துதல் என்கிற இந்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பேசி எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இந்த தலைப்பினூடாக பூரணமான பயனை தர வேண்டும். நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளங்கள் அவனுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக நம்முடைய உள்ளத்தை ஆக்க வேண்டும். மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு தூய்மையான இதயத்தோடு அவனை மௌத்தாகி அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.